மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தாவேக தலைவர் விஜயனுடைய திருப்பூர் பிரச்சார அந்த ரோட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முழுமை பெறாத ரோட் ஷோவாக மாறி போச்சு. பாதியிலேயே அவர் வந்து திரும்பிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா 2 மணிலேருந்து அவர் வந்து பரப்புரைக்கு, அதாவது ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்டிருந்தார். பர்மிஷனும் காவல்துறை வழங்கியது. இந்த தாவேகா தற்குறி கும்பலுக்கு வந்து அவர் வராரு நம்ம ஊருக்கு, பார்க்குறோம், அவர் என்ன பேசுகிறாரு நம்ம கேட்குறோம், அதுக்கப்புறம் நம்ம கடந்து போயிடுறோம் அப்படின்ற மாதிரி நிலைமை இல்லை. இதுங்களுக்கு அறிவு எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது, புத்தி எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது. என்ன இவர்களுக்கு வந்து எப்படி இவர்களை புரிய வைக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ரொம்ப மோசமான ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறார் விஜய். அதுக்காக விஜய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி ஒரு கேடுகட்ட கும்பல் ஒன்று இருக்கு, இந்த தற்கூரி கும்பல் வந்து அறிவுகட்ட கும்பல், தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு காலம் எங்கடா ஒளிஞ்சிருந்தானுங்க இவனுங்கெல்லாம் அப்படின்னு அடையாளப்படுத்துகிற வேலையை விஜய் ரொம்ப தெளிவாக காட்டி, தானும் ஒரு தற்குறி, தன்னை நம்பி இருக்கிற, தன்னை பார்க்க வருகிற கும்பலும் தற்குறி கும்பல்னு அடையாளப்படுத்திருக்காரு. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. 41 பேர் நெரிசல்ல மூச்சு திணறி மயக்கம் அடைந்து செத்து போயிட்டாங்க. 100கணக்கான பேர் மயங்கி விழுந்தாங்க. இந்த சம்பவத்தை உலகமே ரொம்ப அதிர்ச்சியோடு பார்த்தது. இந்தியாவில் பெரிய ஷாக்கு. இதுவரை தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது இந்திய தேர்தல் வரலாறுலயே. அப்படி ஒரு பெரிய மோசமான ஒரு சாதனையை செய்த விஜயை பார்க்க வருகிற கும்பல்ல பெண்கள், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க. ஏன் வயசானவங்க பெண்கள்லாம் வேணா, பெண்கள் பலகீனமானவர்கள், வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா மயக்கம் வந்துடும், கூட்டத்தில் நசுங்கிடுவாங்க, மூச்சுத்திணறல் ஏற்படும்னு பலமுறை சொன்ன பிறகும் அதையெல்லாம் காதில் வாங்காமல் இன்றைக்கு திருப்பூர்ல மீண்டும் ஏராளமான மக்கள் அங்க கூடி வந்திருக்காங்க. அப்படி கூடி வந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் வருவதாக சொல்லப்பட்ட டைமு மதியம் 2 மணிலேருந்து அவர் வருவார்னு சொன்னாங்க. காலையிலேருந்தே கூட்டம் கூட்டப்பட்டது. கூட்டி சேகரம் இவங்க தான் வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாம் வாடகைக்கு வாங்கி வச்சிருக்காங்கல்ல. நீங்க வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்கணும்னா உங்களுக்கு 300 ரூபா கிடைக்கும் காசு. பிளஸ் வந்து உங்களுக்கு உணவு வழங்கப்படும். சாம்பார் சோறு கொடுக்குறாங்க, பொட்டல சோறு கொடுக்குறாங்க, நிறைய நடக்குதுங்க. அது வந்து கூட்டப்படுகிற கூட்டம் எல்லா மாவட்டங்களும். இப்ப திருப்பூருக்கு வராருன்னு சொன்னா திருப்பூரை சுத்தி இருக்கிற எல்லா மாவட்டங்கள்ல இருந்து மட்டும் வரலங்க, சென்னையில இருந்தெல்லாம் போயிருக்கானுங்க. சென்னை, விழுப்புரம், திண்டிவனம், எல்லா ஊர்கள்ல இருந்தும், கோயம்புத்தூர், திருப்பூர் பக்கத்துல மாவட்டங்கள்லாம் மாஸ் காமிக்கிறானுங்களாம். இந்த மாஸ் பார்த்து மக்கள்லாம் மிரண்டு போய் அப்படியே விஜய் ஒரு பெரிய கடவுள், அப்படியே நேர வானத்திலிருந்து இறங்கி வந்து குதித்த தேவ தூதன், அதனால அவர் தான் நம்மளை காப்பாற்ற வந்தவர்னு அப்படியே வந்து தேர்தலில் பெரிய லெவலில் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி இந்த ஒரு நரேஷனை செட் பண்றானுங்க. செட் பண்றது மட்டும் இல்லைங்க, இது தொடர்ச்சியாக ஒரு ஆபத்தான அரசியலை முன்னெடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப நிறைய சேனல்ல நம்ம அந்த லைவை பார்த்தோம். அவர் ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி வர்றாரு. கிளம்பி அவர் வந்து இறங்கி அவர் வந்து அந்த வாகனத்துல வரும்போது பாத்தீங்கன்னா, நம்முடைய சாலைகள் பாத்தீங்கன்னா ஒரு புறம் வரும்போது இன்னொரு பக்கம் போவாங்க. எதிர் திசையில கூட நேரா வந்து அந்த சாலையிலும் ஆபத்தான பயணங்களை மேற்கொள்கிறது இந்த தாவேகா தற்குறி கும்பல். காவல்துறை வேடிக்கை பார்க்குது. எனக்கு காவல்துறை மீது பயங்கர கோபம் வருதுங்க. அந்த ராங் சைட்ல வரான்ல, ராங் சைட்ல வர எல்லாரையும் பேரிகார்டை போட்டு தடுத்து நிப்பாட்டி மொத்த பேருடைய பைக் சாவியம் புடுங்கினா என்ன நடந்துரும்? என்ன நடந்துரும்? எதிர் திசையில வர வாகனங்கள்லாம், லாரி வருது, பஸ் வருது, கார்கள் வருது, பயந்து பயந்து வந்து உயிரை கையில, விஜய் எங்கெல்லாம் போறானோ உயிரை கையில பிடிச்சுன்னு எதிர் திசையில வாகனம் ஓட்டுறாங்க. கேவலமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? அடிப்படையில கொஞ்சமாவது அறிவு இருக்க வேணாமா? அவனை வேடிக்கை பார்க்கறதுல என்ன நடந்துருது உங்களுக்கு? விஜய் ஒரு நடிகன், அவ்வளவுதான். நடிகனை வேடிக்கை பார்க்கறதுக்கு போறீங்க, ரைட், ஓகே, அதை ப்ராப்பரா போங்க. உங்களுக்கு எங்க ஒதுக்கப்பட்டிருக்கோ அங்க நில்லுங்க. அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ண போனாதான் நீங்க எல்லாம் வந்து பிறவி பயன் அடைவீங்களா? ஒரு பன்னாட பரதேசி, ஒரு அப்பம் போல இருக்காங்க, ஒரு வேன் மேல ஏறி நிக்கிறான், தன் குழந்தைய உச்சி வெயில்ல தோல் மேல போட்டுக்கிட்டு கொடியை ஆட்டிக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் என்ன பண்ணனா, அவன் மேல வந்து அந்த கொடுமை சட்டம் போடணும். குழந்தைகளை கொடுமைப்படுத்தினான்னு சொல்லி அவன் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணணும். இப்பேற்பட்ட கேடுகட்ட பிறவைகள் கிட்ட எல்லாம் குழந்தைகளா சிக்கி சின்னாபினமாகுது. குழந்தைகளை கூட்டு வராதானே ஏராளமான குழந்தைகளை கூட்டு வந்து அதுல பல பெண்கள் மயங்கி வரவே இல்லைங்க. 2 மணிக்கு வர்றேன்னு சொன்ன விஜய் 2 மணிக்கு தான் இங்கிருந்து கிளம்புறாரு. இதேதான் கரூர்லயும் பண்ணாரு. 12 மணிக்கு வர்றேன்னு சொன்னவர் இங்கிருந்து கிளம்பும் போதே அவன் 12 மணி தான் கிளம்புறாரு. அங்க போய் சேரும்போது 7 மணி. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாம வெயில்ல நின்னதனுடைய விளைவு 41 பேர் செத்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20, 25, 30 பேருக்கு மேல மயங்கி விழுந்தாங்க. வரவே இல்லை விஜய். அதுக்குள்ள பெண்கள் மயங்கி விழுறாங்க. விழுறீங்கன்னு தெரியுது. அறிவு கட்ட முண்டங்களா? ஏன் போறீங்க? குடும்பம் இல்லையா உங்களுக்கு? அப்பா அத்தை செருப்பாலே அடிக்கணும். இங்க போய் மயங்கி விழுந்த எல்லா குடும்பத்தினுடைய பேரண்ட்ஸும்
உண்மையிலேயே அவங்க எல்லாம் நல்ல பேரண்ட்ஸா இருந்தா இந்த தருதலைங்களை செருப்பாலே அடிக்கும். போவியா போவியா போவியான்னு. இதுல கொடூரம் என்னன்னா, ஒரு பொம்பளை கண்ணீர் விட்டு கதறுது. வீட்டுக்கு தெரியாம விஜய் வேடிக்கை பார்க்க வந்திருக்கு டோல்கேட் கிட்ட. உள்ள கும்பல்ல அவன் அது கழுத்துல போடுந்த 5 சவரன் நகையை அவனும் அடிச்சு போயிட்டான், ஆட்டையை போட்டான், முடிஞ்சு போச்சு. திருட்டு பசங்க உள்ள இருக்காங்க போல இருக்கு. அது வந்து கண்ணீர் விட்டு கதறுது. ஐயோ வீட்டுக்கு தெரியாம வந்தேன் நானு, 5 சவரன் நகை போச்சு அப்படின்னு அந்த அம்மா கதறுது. யாரும் உன்னை வர சொன்னா? ஏன் நேரலை காட்டுறாங்களே, இத்தனை சேனல் நேரலை காட்டுது, ஏன் நேரலை வீட்டில் உட்காந்து பார்த்தா நீங்க பார்க்க முடியாதா விஜய? இது வந்து என்னன்னா, ஒரு தரிகட்ட கூட்டம், தரங்கட்ட கூட்டம், ஒரு நேர்மையற்ற கூட்டம். இப்ப இதை பார்த்தீங்கன்னா, நீங்க ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு கூட்டம் வருதுங்க. அவர் எங்க பேசணுமோ அங்க பேசுறாரு, கூட்டம் உன்னிப்பா கவனிப்பா கேட்குது, கொட்டும் மழையிலையும் கேட்குறாங்க. அவர் வந்து செயல்பாட்டில் நான் செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் ஜல்லி விடுறாரு. அதனாலதான் அவரை மக்கள் அங்கீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த கூட்டம் என்பது அவர் பேசுறத கேட்குது, கைத்தட்டுது, ஆரவாரம் பண்ணுது, கலைஞ்சு போயிடுது. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் பண்றதே கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரும் ரோட் ஷோ மாதிரி பல ஊர்களில் திறந்த வேன்ல அந்த பஸ்ஸில் போயிட்டு தான் இருக்காரு. வேன்ல போறாரு, கூட்டம் பயங்கரமா அலமோதுது. உண்மையிலேயே நல்ல கூட்டம் வருது அவருக்கும். ஆனா அங்கேயும் எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் மயங்கி விடுறதோ அல்லது நெரிசல்ல மாட்டிக்கிறதோ செயின் திருடுறதோ பர்ஸ் அடிக்கிறதோ நடக்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட்டம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா கடுமையான கூட்டம் வரதான் செய்யுது. அவருடைய அந்த சிலடை பேச்சு, நகைச்சுவையான பேச்சு, எடப்பாடியை வச்சு அந்த போட்டோ காமிக்கிற விஷயம், அந்த போட்டோ காமிச்சு அதனால் ஏற்பட்ட பெரிய ஒரு நரேஷன். அவர் வந்து ஒரு போட்டோ காமிச்சிட்டார், சசிகலா அம்மையார் காலில் விடுற போட்டோவை காமிச்சிட்டார் உதயநிதி. காமிச்ச உடனே பாக்குறீங்களா, இது வந்து கார்பெட் இல்லம்மா, கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, எடப்பாடி தாம்மா அப்படின்னு அவர் காமிச்ச உடனே பால் டாயில் குடிக்கிறதெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசுதுன்னு எடப்பாடி பதிலுக்கு சொல்லிட்டார். அன்னைக்கே செத்து தொலைய வேண்டியவன் இப்ப உயிரோடது என் உயிரை வாங்குறான் அப்படின்னு சொல்லி உதயநிதியை செத்து போனோன்னு சொல்லிட்டு ஒரு தரங்கட்ட விமர்சனத்தை வச்சார். அந்த விமர்சனத்தை கருணாநிதி மாதிரியே சிலேடையாக மாற்றி போற எல்லா ஊர்லயும் ஒரு இடத்துல தான் காமிச்சார் போட்டோவை. இப்ப அந்த போட்டோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லா ஊர்லயும் அந்த போட்டோவை எடுத்து காமிக்கிறார். அம்மா நான் காட்ட சொல்லமா, நீங்க தான் கேட்குறீங்க, நான் காமிக்கிறேன் பார்த்துங்க, இந்த மாதிரி கார்பெட் கிடையாது, ஒரு ஆள் படுத்து கிடக்குறாரு அப்படின்னு ஒன்னு. செத்து போயிடுறது, செத்து போகணும்னு என்னை திட்டாருமா எடப்பாடி, இன்னும் கெட்ட வார்த்தையில தான் திட்டலன்னு சொல்லிட்டார். ஏன் சொன்னாருன்னா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட், பயங்கரமான ட்விஸ்ட். இது 2 பேருக்கு இடையில மோதல், எடப்பாடி பழனிசாமிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மோதல். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த செங்கலை காமிச்சு பயங்கரமா பரப்புரை பண்ணாரு. ஒரு எய்ம்ஸ் செங்கல், இது எய்ம்ஸ் நான் எடுத்துன்னு வந்துட்டேன்னு காமிச்சிட்டாரு. அது பெரிய வைரலாச்சு. இப்ப இந்த போட்டோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ட்விஸ்ட் எங்க நடந்ததுன்னா, இந்த போட்டோ காமிச்சாரு, எடப்பாடி பதில் சொன்னார்ன்றதை தாண்டி திடீர்னு சசிகலாமா உள்ள வந்துட்டாங்க. அவங்க ராமநாதபுரம் அந்த ஏரியாக்கள், மன்னார்குடி, அவங்க பிரச்சாரத்துல, அவங்களுடைய கட்சி வேட்பாளரை பிரச்சாரத்துல அந்த தம்பி அந்த பையன் காமிச்சதுல என்ன தப்பு இருக்கு? அவன் உண்மையை தானே சொன்னான். அவர் என் காலை பிடிச்சி காலில் உழுந்து தானே அவர் வந்து பதவி வாங்கினார், நான் தானே பதவி கொடுத்தேன். ஆனா அப்படி காலை பிடிச்ச அவர் வந்து காலை வாரி விட்டாரு, அது ஒரு நன்றி கெட்டத்தனமா இருக்கு. ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போட்டா கூட நன்றியோடு இருக்குமே அப்படின்னு சொல்லி நாயை விட கேவலமா எடப்பாடியை அவங்க திட்டாங்க சசிகலா. இப்போ இதை வந்து யாரு நம்ம உதயநிதி கையில் எடுத்துட்டாரு. நான் போட்டோ காமிச்சேங்க, எடப்பாடி என்னை வந்து திட்டாருங்க, நான் செத்து போனோன்னு சொல்லிட்டாருங்க. ஆனா அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அந்த பையன் காமிச்சதுல என்ன தப்பு இருக்கு? காலை பிடிச்சது வந்து தப்பு இல்லை, எடப்பாடியே சொல்லிட்டாரு. ஆமா நான் காலை பிடிச்சிதான், காலில் உந்துதான் பதவி வாங்கினா, அவங்க எனக்கு பதவி கொடுத்தாங்க, பதவி கொடுத்தது பெருசு இல்லப்பா எடப்பாடி அவர்களே, கொடுத்த பதவி கொடுத்த காலே வாரி விட்டியே நீ அப்படின்னு உதயநிதி பேசின உடனே பெரிய சலசலப்பாயிருச்சு. இப்ப எடப்பாடிக்கு பதில் சொல்ல முடியல. இப்படி வந்து அவருக்கும் கூட்டம் வருது. அந்த கூட்டத்துல எங்கேயுமே எந்த விதமான நெருக்கடியோ, தள்ளு முள்ளோ, பஞ்சாயத்தோ, மயக்கம் வர்றதோ, கீழே உழுந்து வாடுறதோ, அந்த போர்க்களமா மாறுறதோ அந்த இடம் அப்படிலாம் நடக்கிறதே இல்லை. ஆனா விஜய் வந்துட்டு போனா மட்டும் அந்த இடமே போர்க்களமா மாறி போகுது. ஏராளமான செருப்பு, ஏராளமான குப்பை துண்டுங்க, பேரிகார்டெல்லாம் தள்ளி கீழே உடைச்சி அந்த 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 சொத்துக்கள், பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல, இந்த கடைக்காரன் வச்சிருப்பான், சின்ன தள்ளு வண்டி இருக்கும், அது இருக்கும், எல்லாத்தையும் உடைச்சி போறது, ஏறி நின்று அமக்கலம் பண்றது, இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய கேவலமான மக்களாக, கேவலமான ரசிக குஞ்சுகளாக இந்த தற்குறிகள் இருக்கு. எல்லா இடங்கள்லயும் தான் நடக்குதுங்க. ஒரு ஊருக்கு கூட இவன் போய் உருப்படியா திரும்பி வந்தாரு சொல்லவே முடியல. ஒண்ணு பிரச்சாரத்தை அனுமதி கிடைத்தும் ரத்து பண்ணுவாரு விஜய், இல்லைன்னா
இந்த தரங்கட்ட கூட்டத்தை அதிகமா கூட்டத்தை சேர்த்து போலீஸ் சொல்லும், இப்ப நீ மேல போனீங்கன்னா அவன் 100 பேர் சாவான், பரவாயில்லையா, கேஸ் வாங்குவியான்னு சொன்ன உடனே இல்லைங்க நான் போலங்க, ஏற்கனவே 41 பேர் செத்துதே, நான் மடம் மாத்துறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியுங்கன்னு சொல்லி இன்றைக்கு திருப்பூர்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு விஜய். ஸோ என்ன ரீசன்னா இது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ராப்பரான அரசியல்வாதியாக விஜய் மாறலன்றதுதான் காரணம். ஏன்னா இப்ப எல்லாருமே நான் இவ்வளவு பேரை சொல்றேன், இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய பிரச்சாரத்திலையும் அவர் போற இடங்களையும் கூட்டம் சேருது, எங்கேயுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இல்லை. ரெண்டாவது, ஒரு அரசியலை எப்படி முன்னெடுக்கணும், ஒரு அரசியல்ல நம்ம என்ன செய்யணும், இப்போ வாக்குறுதிகளை அள்ளி விடுறாரு. இப்போ திமுகவை திட்டுறதை ஒரு பக்கம் குறைச்சிட்டு வாக்குறுதியை அள்ளி விட்டுங்கிறாரு. ஆனா அந்த வாக்குறுதியில செய்ய முடியுமானா பல செய்யவே முடியாது. சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகளை போற போக்கில் அடிச்சு விடு. யாருக்கிட்ட கேட்குற, அண்ணன் கிட்ட தானே கேட்குற, கேளுன்ற மாதிரி, அண்ணன் தானே சொல்றேன் கேட்டுங்க அப்படின்ற மாதிரி சாத்தியப்படாத விஷயங்கள், அல்லது திமுகவுடைய வாக்குறுதிகளை திருடி பட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடிச்சு கலர் மாத்தி அதுக்கு ஒரு வேற பேரை சொல்லி அள்ளி விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஆட்சிக்கு வரப்போறதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு, நமக்கு எந்த விதமான அதிகாரம் கிடைக்க போறதுன்னு தெரிஞ்சிச்சு. சொல்றத சொல்லி வைப்போம், அதை மக்கள் நம்பனா ரைட்டு, நம்பலான்னு ஓட்டை பிரிக்கணும். இது ஓட்டை பிரிக்கணும்னு தான் முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, இவர் பிரச்சாரம் செய்த எல்லா ஊர்களையும் நல்லா கவனிச்சு பாருங்களேன். பாஜகவுக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு அதிகமா இருக்கு, அல்லது அவர்களுடைய அந்த நம்பிக்கை பெற்றவர்கள் மதத்தின் பேர்ல ஓட்டு வாங்குறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில நிறைய ஓட்டு வாங்குவாங்க பாஜக, தென்காசியில் நிறைய ஓட்டு வாங்குவாங்க, திருப்பூர் சுற்றி இருக்கிற ஏரியாக்களெல்லாம் இவங்களுக்கு இந்த பாஜகவுக்காக இருக்கிற அந்த RSS கும்பல், சங் பரிவார் கும்பல், இதெல்லாம் ஒரு சில ஏரியாக்கள் அதிகமா இருக்கும் இல்லையா, அங்க பிளஸ் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற இடங்கள்லாம் இவர் போய் பிரச்சாரம் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்காரு. மற்ற ஊர்களுக்கெல்லாம் இவர் போல. அதற்கு 2 காரணம். ஒன்று, ஃப்ளைட் இருக்கிற ஊருக்கு பக்கத்துல தான் போவார், அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ற இடமா தான் போவார். அப்படி இல்லாத ஊர்களுக்கு போறதில்ல, அனுமதி கேட்டாலும் கேன்சல் பண்ணுவார். இப்ப ஏன் அங்க பாஜகவுக்கு கிடைக்கிற வாக்குகளை தடுக்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, பாஜக ஒரு குறிப்பிட்ட வாக்கு வாங்குதுன்னு வச்சுங்களேன், சிறுபான்மையினர் வாக்குகளா இருக்கிற இஸ்லாமிய வாக்குகளும் கிறிஸ்தவ வாக்குகளும் பாஜகவுக்கு போட மாட்டாங்க யாருமே. அப்ப அந்த வாக்குகள் நேரடியாக இதுவரை யாருக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா திமுகவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அதிமுக எங்க கோட்டை விட்டுச்சுன்னா, எப்ப பாஜகவோட அவங்க கை கோர்த்தாங்களோ அப்பயே அந்த வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்ப அந்த வாக்குகளை பிரிக்கணும். பிரிச்சா பாஜகவுக்கு சாதகம். இந்த பாஜகவுக்கு சாதகமாக நம்ம செயல்படுத்துவதற்காக கரெக்டா அவங்க எங்கெல்லாம் அதிகமா ஓட்டு வாங்குவாங்களோ அங்கெல்லாம் போய் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிற வேலையை விஜய் ரொம்ப அழகா ஸ்பாயிலராக அந்த வேலையை செஞ்சிருக்காரு, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு போவது தடுக்கப்பட்டால், அது விஜய் பக்கம் இழுக்கப்பட்டால், பாஜக கணிசமான வாக்குகளை அங்க வாங்கும். அவங்க சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் அவங்க வாக்குகள் பெறுவதற்கு, அல்லது அதிமுகவுக்கு அது சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப அதிமுக சாதகமா மாறிச்சுன்னா, அதிமுக ஜெயிச்சாலும் பாஜக கையில் எடுத்துக்கும். நீங்க பாஜக ஜெயிச்சாலும் பாஜகவுக்கு தான் சாதகம். பாஜக ஆதரவு பெற்றவர்கள் ஜெயிச்சாலும் பாஜக, ஏன்னா தாவேக ஜெயிக்க போறதே கிடையாது, ஒரு தொகுதி கூட ஜெயிக்க போறது இல்லை, ஒட்டுமொத்தமாக டெபாசிட் போகுது. ஆனால் வாக்குகளை பிரிப்பார்கள். எப்படி ஒரு டைம் 2021 கமலஹாசன் தமிழ்நாடு முழுக்க ஆட்களை போட்டு வாக்குகளை பிரித்தாரோ, பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா 5000 10,000 20,000 ஓட்டெல்லாம் பிரிச்சார். ஆனா அவங்க டெபாசிட் வாங்கவே இல்லை, பிரிச்சாரு ஓட்டு 5000 10,000 20,000 வாங்கி ஓட்டை பிரிச்சாரு. டெபாசிட் இல்லாம ஒரு இடத்துல கூட டெபாசிட் கிடைக்கல, கமலஹாசனுக்கு மட்டும்தான் டெபாசிட் கிடைச்சது, பாக்கி எல்லாருமே டெபாசிட் பறி போயிடுச்சு. இதே வேலை தான் நம்ம விஜய் அவர்களுக்கும், விஜயும் அதே வேலை தான் செய்றாரு. அன்றைக்கு ஸ்பாய்லராக இருந்த கமலஹாசன் இன்றைக்கு திமுகவோட கை கோர்த்துட்டாரு. இன்றைக்கு ஸ்பாய்லரா வந்திருக்காரு விஜய், ஸ்பெஷல் ஸ்பாய்லர். எப்படின்னா, தன் மீது பெரிய வழக்குகள் இருக்கு, 41 கொடும் மரணங்கத்துக்கான வழக்கு இருக்கு. அது அப்பாவிகளை வேடிக்கை பார்க்க வந்தவனை நசுக்கி கொன்ன வழக்கு விஜய் மீது தலைக்கு மேல கத்தி மாதிரி இருக்கு. இப்போ அவர் பாஜகவுக்காக ஏவலாளா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஓட்டை பிரிக்கிற வேலையை ரொம்ப தெளிவா செய்யறாரு தமிழ்நாடு முழுக்க. ஏன்னா நம்ம திரும்பி பேசிட்டே தான் இருக்கோம், 4ஆம் தேதிக்கு பிறகும் நம்ம பேசுவோம். அதனாலதான் நான் உறுதியாக சொல்றேன், வாக்குகளை விஜய் வாங்குவார்னா நிச்சயமா வாங்குவார். விஜய் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஆள் அடையாளமே தெரியல, அவன் கஞ்சா வியாபாரியா இருக்கட்டும், அவன் திருட்டு பயலா இருக்கட்டும், அவன் மொல்ல மாதிரியா இருக்கட்டும், ராத்திரி 12 மணிக்கு மகளிர் அணி நிர்வாகி வீட்டுக்குள்ள போறவனா இருக்கட்டும், கொடுமை கேவல பிறவியா இருக்கட்டும், பொண்டாட்டி துரோகம் பண்றவனா இருந்தாலும் சரி, தலைவனே தப்பா இருக்கிறவனா இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் வாக்குகள் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த தொகுதியில் இருக்கிறவர்கள் ஒரு 5000 பேர் அல்லது 10,000 பேர் நிச்சயமா ஓட்டு போடுவாங்க.
அப்போ ஒரு தொகுதிக்கும் ஒரு 5000 10,000 ஓட்டை வாங்குவார் விஜய். ஓட்டே கிடைக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த சின்னத்தை பார்த்துட்டு ஓட்டு போடுறான். விஜய் விஜய் விஜய்னு சொல்லி வச்சிருக்காருல, அதனால எவன் நிக்கிறானோ பார்க்க மாட்டான். அவனுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும், போய் ஓட்டு போடுவான். அப்போ இப்ப இந்த வர்ற கூட்டத்துல நம்பிடாதீங்க. இப்ப இந்த தூத்துக்குடியில அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, பயங்கர கூட்டம், அப்படியே பயங்கரமா வந்துச்சு அப்படி சொன்னாங்கல்ல. ஆனா பயங்கரமா வந்த அந்த கூட்டத்துல மறுநாளே வந்து பல்ல காட்டிடுச்சு. அந்த வேட்பாளர், குறிப்பிட்ட அந்த வேட்பாளர் ஸ்ரீநாத்னு அந்த நடிகர், அந்த காமெடி நடிகர், அப்புறம் அவர் ஓட்டு கேட்க போறாரு, 5 பேர் தான் கூட போறான். இதுதான் கலை யதார்த்தம். டிவிகேவுடைய லட்சணம் அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் விஜய் போகும்போதெல்லாம் கூட்டம் பயங்கரமா சேர்க்கிறாங்க, பெரும் கூட்டம் வருது. அந்த கூட்டம் எல்லாம் கூட்டப்படுகிற கூட்டம். அதாவது அந்த தொகுதியில இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அவருடைய தொகுதியை எடுத்துக்கணும். நம்ம பெரம்பூர் தொகுதிக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தாங்க. பெரம்பூர் தொகுதியினுடைய எண்ணிக்கை, அந்த ஓட்டர்ஸோட அந்த எண்ணிக்கை வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து எல்லா பிரிவினரும் சேர்ந்து 2,22,000 சில்லற வாக்கு தான் இருக்கு மொத்தத்துல. ரைட். இப்ப அங்க வந்த கூட்டம் ஒரு 10,000 பேர் வந்திருப்பாங்களா, ஒரு 20,000 பேர் வந்திருப்பாங்களா? உங்களை அந்த தாவேக தற்குறிகளை சந்தோஷப்படுத்துற மாதிரியே நான் சொல்றேன், ஒரு 50,000 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். பெரம்பூர்ல அந்த கூட்டம் வர பாக்குறதுக்கு அப்படி நெருக்கி தள்ளிச்சு. அவ்வளவு வரல, 5,000 பேர் வந்திருப்பாங்க. இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியே நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், ஒரு 50,000 பேர் வந்திருக்காங்க. அந்த 50,000 பேரும் பெரம்பூரில் வாக்கு போடுகிறவர்களா? அதான் கேள்வி. பெரம்பூர்ல அந்த தொகுதியில விஜய்க்கு போட்டு போடுறவங்களா? இல்ல. அவங்களே எங்க இருந்து வந்திருப்பாங்க? பக்கத்துல கொளத்தூர்ல வந்திருப்பாங்க, அம்பத்தூர்ல வந்திருப்பாங்க, வில்லிவாக்கத்துல வந்திருப்பாங்க, புரசவாக்கத்துல வந்திருப்பாங்க, அல்லது நீங்க திருவள்ளூர்ல இருந்து வந்திருப்பாங்க, காஞ்சிபுரத்துல வந்திருப்பாங்க. அது தலைவருடைய தொகுதிப்பா, கிளம்பி வாங்கப்பான்னு முதல் நாளே எல்லாரையும் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி கூப்பிட்டானுங்கல்ல. 300 ரூபா காசு வேற கொடுக்குறாங்க, 1000 ரூபா வேற காசு கொடுக்குறாங்க. அப்போ கூட்டிட்டு வர கும்பல் வேற இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அங்க ஒரு கூட்டம் வந்திருக்கும். அப்ப அவங்க எல்லாரும் அந்த 50,000மே உங்க கணக்குப்படி ஒரு 50,000 பெரம்பூர் தொகுதியில மொத்தமா ரோடெல்லாம் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட வந்தவர்கள் எல்லாம் இவர் வந்து கலைஞ்சு போயிட்டார், இவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார். போன உடனே எல்லாரும் கலைஞ்சிட்டாங்களா? இந்த 50,000மும் கலைஞ்சிரும், அந்தந்த தொகுதிகளுக்கு போயிடுவாங்க. அவங்க எங்க வாக்கு இருக்கோ அங்கெல்லாம் போயிடுவாங்க. அப்ப போனா அந்த ஊர்ல போய் அவங்க வந்து இங்க இருந்து ஒரு 100 பேர் போயிருக்கிறான். உதாரணத்துக்கு திருவள்ளூர் தொகுதியில இருந்து ஒரு 100 பேர் போயிருக்காங்க பைக் எடுத்துட்டு வச்சுங்க, அல்லது ஒரு 500 பேர் போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இன்னும் கூட அதிகமாக சொல்றேன், 500 பேர் போயிருக்காங்க திருவள்ளூர்ல இருந்து. அந்த 500 பேரும் திரும்பி திருவள்ளூருக்கு தானே போய் வந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு வாக்கு திருவள்ளூர்ல தான் இருக்கு, பெரம்பூர்ல போய் போட முடியாது அவங்க வாக்கு. இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற தன்மை நிச்சயமாக தாவேக தற்கொலையில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா வெகுஜன மக்களா இருக்கிற உங்களுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் விளக்கி நான் புரிய வைக்கிற மாதிரி சொல்றேன். இந்த கூடுகிற கூட்டத்தை நம்பாதீங்க. இந்த கூட்டம் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுகிற கூட்டம். ஐயோ இவ்வளவு கூட்டம் இருக்க, இந்த கிரௌட் வந்து இருக்கு, அப்போ விஜய் பயங்கரமா ஜெயிச்சிருவாருன்னா இங்க வருகிற 1,00,000 பேர் கூடுறாங்கன்னே வச்சுங்க. 1,00,000 பேர் கூட்டிட்டாங்க, விஜய்க்கு ஒரு இடத்துல வந்துட்டாங்க. அந்த 1,00,000 பேரும் விஜய் அந்த இடத்துல பேசி முடிச்சு கலைஞ்சு போன பிறகு அவர்கள் எல்லாம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. 1,00,000 பேரும் ஒரு தொகுதியில இருந்தா வந்திருப்பாங்க. அவங்க ஒரு 10 தொகுதியிலும் வந்திருப்பாங்க, 20 தொகுதியிலும் வந்திருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்கு. நியர்பை தொகுதிகள்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு 30 தொகுதியில் வந்திருக்காங்கன்னா 1,00,000 பேரை டிவைட் பண்ணி 30 தொகுதி பிரிச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் 5,000 பேர், 10,000 பேர், 2,000 பேர், 3,000 பேர் தான் பிரிவாங்க. அப்ப அந்த தொகுதியில் அவர்களுக்கு கிடைக்கிற வாக்குகள் குறைந்தபட்சம் ஒரு 2,000ல இருந்து ஒரு 5,000 அல்லது அதிகபட்சம் 10,000 வாக்குகள் வாங்குறாங்களா? வெறும் 10,000 வாக்குகளை வாங்கினால் 234 தொகுதியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன் நம்ம வந்து இவ்வளவு டேட்டா, இவ்வளவு விஷயங்களா நம்ம தெளிவாக பிரிச்சு சொல்லணும்னு நினைக்கிறோம்னா, விஜய் ஒரு ஆபத்தான அரசியல்வாதியா இருக்கார். அவர் வந்து நேர்மையான அரசியலை முன்னெடுத்தாருன்னா நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பாராட்டுவோம், அவருக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். நீங்க குடும்ப விஷயத்தை கூட விட்டுறலாம். ஏன்னா குடும்ப விஷயம், ஏன்னா பொதுவாகவே குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்கிறோம்னா நாட்டை ஒழுங்கா பாத்துக்க முடியும். அவன் அதுலயே மைனஸ், அவருக்கு குடும்பத்துக்கே பயங்கர மைனஸ்ல இருக்காரு. அவர் பேசுகிற எல்லாம் பொய் சொல்றாரு. அவர் வேட்பாளர் பேரே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் இந்த வேட்பாளரை தேர்வு பண்ணவே இல்லை. இந்த வேட்பாளர் யார், எந்த ஊருக்காரன், எவன், என்ன, யார் எதுவுமே தெரியாதுங்க. புசியானதுக்கு மட்டும் தான் தெரிஞ்ச ரகசியம், அது ஆதவர்ஜனாக்கு தெரிஞ்ச ரகசியம். ஏன்னா இவர்கள் தான் இந்த ஆட்கள் எல்லாம் காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. காசு கொடுத்துட்டு அவங்க வேட்பாளராக போட்டிருக்காரு. அவன் அடையாளப்படுத்துறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல இவர் தான் வேட்பாளர், என் சார்பில் இவர் தான் நிற்கிறாரு, இவரை நீங்க வெற்றி பெற வைங்கன்னு பெயர் சொல்லி விஜய் ஓட்டு கேட்டிருக்காரா? எங்கேயாவது? அப்படியே ஓட்டு கேட்கணும்னா காசு எவன் கொடுத்தானோ, அதிகமா காசு கொடுத்தானோ அவன் பேரை தப்பா சொல்லியிருப்பார், மாத்தி சொல்லியிருப்பார், எங்கேயோ ஒரு இடத்துல ஒழுங்கா சொல்லியிருப்பார், அவ்வளவுதான். ஆக இந்த விஜய்க்கு வருகிற கூட்டம் ஓட்டாக மாறாது. ஓட்டாக மாறினாலும் அந்தந்த தொகுதியில் கிடைக்கிற வாக்குகள் 5,000 10,000 தான். 2,000த்துல ஆரம்பிச்சு 10,000க்குள்ள தாங்க வாக்குகள் இருக்கும்.
சில இடங்களில் தனிப்பட்ட செல்வாக்குனால கூட ஒரு 5,000 ஓட்டு அவங்க வாங்க முடியும். அப்படி வாங்கினாலும் ஒரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 2 லட்சத்து 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கு, 3 லட்சம் வாக்கு இருக்கு. சோழிங்கநல்லூர்ல மட்டும் தான் 5 லட்சம் வாக்கு இருக்கு. அதுதான் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிற தொகுதி. வில்லிவாக்கம் அதிகமாக சொல்லுவாங்க, ஆனால் அங்கேயும் கம்மியாக தான் இருக்கு. அப்போ இந்த இடங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கினால்தான் வெற்றி பெற முடியும். அப்ப டஃபா இருக்கும். எப்படி டஃபா இருக்கும்னா, ஆல்ரெடி 55,000 ஓட்டு 35,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஓட்டு சதவீதம், அந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறையும். 1000 ஓட்டு 2000 ஓட்டுல ஜெயிச்சாங்கல்ல, அங்கதான் பிரச்சனையே. கிட்டத்தட்ட ஒரு 33 தொகுதியில் அந்த பிரச்சனை கடந்த தேர்தலில் இருந்துச்சு. 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற சில இடங்கள் ஒரு 25ல 30 தொகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2000 ஓட்டு 1500 ஓட்டு 3000 ஓட்டில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ அங்க 2ஆம் இடம் பிடித்தது பார்த்தீங்கன்னா அதிமுக தோல்வியை தழுவுச்சு. இப்ப நீங்க கொங்கு மண்டலத்தில் அதே மாதிரி இருந்துச்சு. கொங்கு மண்டலத்தில் அவங்க பெற்ற வாக்குகளுக்கும் இவங்களுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அப்போ இப்ப ஆல்ரெடி எஸ்ஐஆர் மூலமாக கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. அதுல ஒரு 20 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் திரும்ப வந்திருக்கு. ஆக மட்டும் ஒரு 60-70 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புள் வெளியே துரத்திருச்சு பாஜக எஸ்ஐஆர் மூலமாக. அதுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டாங்க. அப்போ வாக்கு சதவீதம் நிச்சயமாக கூடும். என்னங்க ஓட்டு லிஸ்ட்ல குறைச்சிட்டாங்கன்றீங்க, அப்புறம் கூடும் சொல்றீங்கன்னா உண்மைதாங்க. இதுதான் மேக்ஸ். என்னன்னா நீங்க ஒரு 6.5 கோடி பேர் இந்த இடத்துல இப்ப 5.5 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி வாக்காளர்கள் இல்லைன்னு வச்சுங்களேன். 6.5 கோடி பேர் இருக்கும்போது 70% வாக்குகள் பதிவானதாக கணக்கு இருந்ததுன்னு வச்சுங்க. இப்போ 1 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட தானே செய்வாங்க. அப்போ அடிஷ்னலா ஆட் ஆயிருப்பாங்க இல்லையா புதிய வாக்காளர்கள். எந்த கட்சி கொண்டாலும் போட்டோம், புதிய வாக்காளர்கள் வந்திருப்பாங்கல்ல. அந்த புதிய வாக்காளர்கள் ஓட்டும் வந்ததுன்னா அந்த 70% ஓட்டு நிச்சயமாக என்ன நடக்கும், கூட ஒரு 5%ஓ 8%ஓ உயரும். கடந்த முறையை விட இந்த முறை என்ன நடக்கும்னா ஓட்டு சதவீதம் அதே தான் இருக்க போகுது. ஆனா வாக்காளர் இன்னைக்கு குறைஞ்சதுனால 85% வாக்குப்பதிவு அப்படின்னு வரும். நீங்க தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அன்று மாலை, இப்ப 23 தேர்தல் அன்று மாலை அறிவிப்பாங்க பாருங்க. நிச்சயமாக கடந்த முறை தேர்தலை விட இந்த முறை வாக்குப்பதிவு அதிகமாக உயர்ந்தது. இதற்கு காரணம் இந்த தற்கொலை கும்பல், இந்த தாவேக்க கும்பல் அண்ணா வந்ததுனாலதான் ஓட்டு. என்ன பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் 4000 ஓட்டு தாங்க அதிகமா இருக்கு. அதுவும் ஆக்சுவலா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 20%, அதாவது 2% ஓட்டு குறைஞ்சிருக்கு. அங்க ஓட்டை நீக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில இப்ப தமிழ்நாட்டிலையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, உருட்டுவானுங்க. பாத்தியா வாக்கு ஏறி போச்சு, எங்க அண்ணன் கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு ஒரு உருட்டுவானுங்க. குறைந்தபட்சம் கடந்த முறை தேர்தலில் பெற்ற சதவீதத்தை விட இந்த முறை கூடுதலாக ஒரு 8-10% உயரும். அதுல மாற்றமே கிடையாது. அது உயர்றதுக்கு ரீசன் என்னன்னா வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சிட்டாங்க, வாக்கு போடுறவங்க அப்படியே தான் இருக்காங்க. குறைஞ்சதுல சதவீதம் பார்த்தீங்கன்னா கூட தான் செய்யும். இந்த கணக்கெல்லாம் நம்ம ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. நிஜமாவே உங்க வாக்கு நிச்சயமா செலுத்தப்பட வேண்டும். உங்க வாக்கை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தாவேக்கா தற்கொலை கும்பலுக்கு போட்டு அவர் காமிக்க, ஏன்னா அவரால் வெற்றி பெற முடியாதுங்க. உங்க வாக்கு வேஸ்ட் பண்ணதை விட உருப்படியா ஆட்சி நடத்துகிற இப்ப இன்னைக்கு இந்த ஆட்சி மீது பெரிய சிக்கலோ பெரிய பஞ்சாயத்துகளோ இல்லை. எடப்பாடியால தீர்மானமாக எதையும் செய்ய முடியாது. அவர் தான் போய் இன்னைக்கு நம்ம மாசம் மின்கட்டண உயர்த்தது ஏன்னா ஜெயலலிதா செய்யலைங்க அந்த வேலையை. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போடலங்க. என் மாநில மக்களுடைய அவங்க தலைமையில புடுங்குற விஷயத்த நான் செய்ய மாட்டேன்னு ஜெயலலிதா ஆணித்தரமா உறுதியா இருந்தாங்க. பிஜேபியை கடுமையை எதிர்த்தாங்க. ஆனா அந்த அம்மா செத்த உடனே பதவிக்கு வந்த எடப்பாடி ஓடி போய் டெல்லிக்கு போய் கையெழுத்து போட்டு வந்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கரண்ட்ல நம்ம பார்த்த இபில 2 மாசத்துக்கு ஒரு முறை இபி பில் ஏறிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அவர்களே விலை நிர்ணயம் பண்ணிட்டே இருக்காங்க. உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டு தான் அதனுடைய விளைவு. அதை செஞ்சது எடப்பாடி. இந்த திருட்டுத்தனத்தை, இந்த மோசடித்தனத்தை பண்ணிட்டு இன்னைக்கு நல்ல ஒரு மாதிரி நாடகம் ஆடுறாரு. நிறைய ஏராளமான விஷயங்கள் நம்ம பேசலாம். அதனால அதிமுகவுக்கு போடுகிற வாக்குகளும் வேஸ்ட். நம்ம உதய மின் திட்டம் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு நம்ம சொல்றதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி, அரசியலுக்கே பிடிச்ச வியாதி விஜய், இவருக்கு போடுகிற வாக்கு வேஸ்ட். அப்ப வேற வழியே கிடையாது. தமிழ்நாடு வெல்லட்டும்னா ஒரே ஒருத்தர் தான். தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு ஆளால தான் முடியும். அது ஸ்டாலினால மட்டும்தான் முடியும். திமுகவுக்கு தான் இந்த முறை வாக்களிக்கணும்ன்றதுல பெருவாரியான, நான் கருத்து கணிப்பை நம்ப மாட்டேன். ஆனா கருத்து கணிப்புகள்ல பெருவாரியான கருத்து கணிப்புகள் அதை தான் சொல்லுது. ஆனால் கருத்து கணிப்புகளை தாண்டி மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா இவர்கள் செய்த சாதனைகள், திட்டங்கள், இவருடைய விஷயங்கள் தான் இருக்கு.
ஆக நமக்கு நம்மை காப்பாற்றிக்கணும்னா ஒரே வழி அது திமுக மட்டும்தான், வேற எதுவுமே இல்லைங்க. நான் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலம் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, நான் வந்து திமுக காரன் கிடையாது, நான் எந்த கட்சியிலும் இல்லை. ஆனா ஏன் வந்து இந்த இந்த கட்சி வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தா சரியா ஒரு புரிதலோடு இருக்கும்னு நம்ம சொல்றோம்னா, இதுவரை செய்த இந்த 5 ஆண்டு காலத்துல நம்முடைய பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிற விஷயங்களாக, உரிமை நிலைநாட்டுகிற விஷயங்களாக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில நிறைய சிக்கல் எல்லா ஆட்சியிலுமே இருக்கும். ஆனால் அந்த சிக்கலை களைகிற விஷயமாக, அரசாங்கத்துக்கு வந்து வருமானமே இல்லை, ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய எந்த நிதியுமே தரல, நம்ம கிட்ட இருந்து ஜிஎஸ்டியாக கோடி கோடியாக கொள்ளடிச்சுட்டு போய் நார்த் இந்தியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறோம். நிறைய பொருளாதார உயர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது இந்த ஆட்சியின் மூலமாக தான் உறுதியாக நம்ம நிற்கிறோம். இந்தியாவுக்கே மாடலாக இருக்கிற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கு. ஸோ அதனால ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னா நிச்சயமாக நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற சின்னங்கள் தான். அது எல்லாமே உங்களுக்கு என்ன சின்னம்லாம் தெரியும். ஸோ திமுக கூட்டணிக்கு தான் மீண்டும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான், வேற மாறுபட்ட கருத்து இல்லை. எனிவே இந்த தாவேகா கும்பல் விஜய் இன்னும் அவர் நிறைய கத்துக்கணும், நிறைய அரசியல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் மக்கள்கிட்ட வந்து நின்று நான் கடந்த முறை கத்துக்கிட்டு நான் சொன்ன விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னார்னா, ஒருவேளை அவருக்கு மக்கள் வந்து அடுத்தடுத்த காலங்களில் அவருக்கு என்ன பதவிகள் கிடைக்குமா, இல்லை அவர் தொடர்ந்து கட்சியில் இருப்பார், அரசியல் விட்டுட்டு ஓடி போயிடுவான்னு தெரியாது. அவருக்கு முட்டு கொடுத்த பல பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா, அவர் தேர்தலில் நம்ம அது முன்னாடியே சொல்லிட்டோம், இப்பதான் இவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த மே மாசம் 4ஆம் தேதி சாயங்காலமே ஃபிளைட்டு பிடிச்சவருங்கன்னா வெளிநாட்டு ஓடி போயிடுவாரு, 2 மாசத்துக்கு ஆள் இந்த ஊர்ல இருக்க மாட்டாரு, இந்த நாட்டிலே இருக்க மாட்டாரு, 2 மாசம் கழிச்சு சத்தமே இல்லாம வந்து சினிமாவில் நடிக்க போயிடுவாருன்றாங்க. இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இதான் நடக்க போகுது. ஓகே, எனிவே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.